நாங்கள் மட்டும் கடை போடக்கூடாது சொல்லி கேட்டு அப்போ பிரச்சனை பண்ணி தான் ஃபஸ்ட் டே பிரச்சனை பண்ணி தான் கடைங்க போடும் ப்ரோ. ஃபஸ்ட் டே கடை போய் பேசணும். அதுக்கடுத்தது கடை க்ரௌடு அதிகமானதுக்கப்புறம் இன்னும் விஷன்ஸ் வேறு விஷயம் தான் போயிடுச்சு. சொல்ல முடியாது யாராவது தரேன் எவ்வளோ தரேன்னு. இப்பயும் சொல்கிறேன், இங்கே நான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ப்ராஃபிட் பார்த்தோம் அதே தான் இங்கே இப்பயும் அந்த ப்ராஃபிட் பாருங்க. ஆனால் வந்து அதோட அதிகமாக ப்ராஃபிட் வருது, வரது எனக்கு வர மாட்டேது. இதை நடத்துறதுக்காக நான் யாராவது தரணுமோ அவங்களாம் கொடுத்துருக்கேன். அதுக்காக தான் இந்த ரேட்டு உள்ள ரேட்டில் இருக்குது. இல்லைனா எனக்கு இன்னும் ரேட் கஸ்டமர் கம்மியாக கூட கொடுப்பேன். இந்த அமௌண்ட்லாம் இல்லைனா கொடுத்துலாம். 12:45 1 o'clock கடை ஸ்டார்ட் ஆகிடும். 12:45 1 o'clock கடை ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 o'clock 2:30 அதுக்குள்ளே இருக்கும். கஸ்டமர்ஸ் ஃபோன் ஆர்டர் பண்ணால் முன்னாடியே 12 o'clock முன்னாடி கால் பண்ணிங்கன்னா பேக் பண்ணி வச்சிருவோம் இவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே எடுத்து மாதிரி பண்ணுவோம். ஸ்டார்டிங் வந்து பண்ணிட்டு தான் இருக்கும். ஃபோன் பண்ணுறீங்கன்னா ஃபோன் ஆர்டரில் எடுத்து கொடுத்துருவோம். ப்ளஸ் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவில் இருக்குது. ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணலாம். இல்லை ஒரு 12 o'clock முன்னாடி 11:30 கால் பண்ணி போட்டு டன்ஸோ போட சொன்னீங்கன்னா அதுவும் பண்ணி கொடுத்துருவோம். கடை கிடைச்சிச்சுன்னா உடனே கடை கிடச்சின்னா அடுத்த ஒரு 10 நாள் கடை சாராது. நம்ம கடைகளை தேடிட்டு இருக்கோம். அதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா எல்லா நாளும் வந்து டேஸ்டான ஃபுட் கொடுக்கணும்னாலும் முடிஞ்ச ஏதாவது சின்ன சொதப்பல் நினச்சுன்னா ரெகுலர் கஸ்டமர் வந்து அவங்க பேசி வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு தெரியும் ப்ரோ இன்னைக்கு இது மாதிரி ஆயிடுச்சு நாளைக்கு பாருங்கள் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த புதுசாக வர கஸ்டமருக்கு அது வந்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படி சொல்கிறது தெரியலையும். ஃபுட்டு நல்லா இருந்துச்சுன்னா சொல்கிறீங்களோ இல்லையோ, ஃபுட்டு நல்லா இல்லை அப்பயே சொல்லுங்கள். நான் அடுத்த நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன சஜஷன் கொடுத்தாலும் சரி, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அந்த ஃபால்ட் இல்லாத அளவுக்கு பார்ப்போம். எந்த ப்ராப்ளமான இருக்கோ சரி பண்ணுறது தான் நான் பார்ப்போம். கஸ்டமர் தான் மெயின். அதுதான் என்ன பண்ணுறோம் அது பண்ணுறோம்.